சிம்புவுக்கும் தமனுக்கும் என்ன பிரச்சனை? சிம்புவோட அடுத்த படத்துல தமன் அவர்களை தான் மியூசிக் டைரக்டரா கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு அவர் வேண்டாம், இந்த மியூசிக் டைரக்டர் தான் வேணும் அப்படின்னு சிம்பு யாரை கேட்டாரு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சிம்பு லாஸ்டா நடிச்ச படம் தக் லைஃப். அந்த படம் பாக்குறதுக்கு சுமாரா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வசூல் ரீதியாகவும் எதுவுமே பெருசா இல்ல. இருந்தாலும் இந்த படத்துல சிம்புவோட ஆக்டிங் வந்து வேற லெவலா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தெலுங்கு படமான ஓஜி, பவன் கல்யாண் நடிச்ச படம். அந்த படத்துல சிம்பு வந்து நடிக்கல, ஆனா ஒரு பாட்டு பாடினாரு. அதுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு சிம்பு அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, பவன் கல்யாணோட படத்துல பாட்டு பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படிலாம் சொன்னாரு. அந்த அளவுக்கு இந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யாரு அப்படின்னா, சூப்பர் சிங்கர்ல இப்ப ஜட்ஜா இருக்க தமன் அவர்கள் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஓஜி படத்தோட தமிழ் ரீமேக்ல வந்து சிம்பு அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா அதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சிம்பு வந்து சொன்ன டைமிங்க்கு வரமாட்டாரு, ஷூட்டிங்க்கு வரமாட்டாரு, காசை வாங்கிட்டு படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். 2023 இந்த ரீசன்னால அவருக்கு டெம்பரவரி ரெட் கார்டுலாம் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, சிம்புவோட அடுத்த படத்துல மியூசிக் டைரக்டரா தமன் அவர்களை தான் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு சிம்பு வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ராக் ஸ்டார் அனிருத் தான் வந்து மியூசிக் டைரக்டரா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சிம்புவும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு பீப் சாங் ஒண்ணு பண்ணாங்க. அது வந்து பெண்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே வந்து கிரியேட் பண்ணுச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்ப்புல இருக்கு. ஒரு காலத்துல தனுஷும் அனிருத்தும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, நிறைய படங்கள் பண்ணாங்க. அதுல ஒய் திஸ் ஃப்ளவரி அப்படிங்கிற பாட்டு வந்து வேர்ல்டு லெவல்ல ரீச் ஆச்சு. சிம்புக்கும் தனுஷுக்கும் ஆகாது. அப்படி இருக்கும்போது இப்ப சிம்புவும் அனிருத்தும் சேர்ந்த இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிம்புக்கும் தமனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. சொல்ல போனா சிம்பு பாடின பாட்டுக்கு தமன் அவர்கள் வந்து புகழ்ந்துதான் பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சிம்புக்கு தமன் மேல ஏன் இப்படி ஒரு வன்மம் அப்படிங்கிறது தெரியல. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.